உதயசூரியன் வந்து 56 எடுத்த இடத்துல உதயசூரியன் எவ்வளோ எடுக்கணும்னு பார்க்கணும். அவங்க கணக்குப்படி இடைத்தேர்தலில் 65 எடுத்தாங்க. இப்போ அதிமுக நிற்கல. அதிமுகவில் உள்ள திராவிட இயக்க வாக்குகள் இப்போ கேபி முனுசாமி ஜெயக்குமார் எல்லாம் திராவிட இயக்கம்னு ரெட்டையில வாக்கு உதயசூரியனுக்கே போறதா முடிவு பண்ணிட்டாப்புல. மாத்தி மறிச்சு பேசக்கூடாது ஜெயக்குமார், நீங்களே ரெட்டையில வாக்கு உதயசூரியன் போறதுக்கு பேசிட்டிய, சும்மா அப்புறம் மாத்தி மறிச்சு பேசிட்டு இருக்க கூடாது. கேபி முனுசாமிக்கும் அதான் சொல்றேன், திரும்ப மாற்றக்கூடாது ரிசல்ட்டுக்கு பிறகு. நீங்க ரெட்டையில வாக்கு உதயசூரியன் போகலாம், திராவிட இயக்கம் பெரியாருன்னு ஒரு முடிவை நீங்க எடுத்துட்டீங்க. அடுத்து வந்து என்டிஏல இருக்கக்கூடிய அருந்ததியர் வாக்கு புறமொழியாளர் வாக்கு அதுவும் சீமானுக்கு வராது. ஏன்னா சீமான் வந்து அந்த இடஒதுக்கீட்டு இதுல வந்து ஜெயலலிதா முடிவுல இருந்து எடப்பாடி மாறினது பறையர் தேவேந்திர வேளாளர்களுக்கு துரோகங்கிற அந்த கருத்தை அவர் முன் வச்சு தான் களத்தில் போயிட்டு இருக்கிறாரு. இது ஒரு இஷ்யூ. அடுத்தால எடப்பாடி கேண்டிடேட்டு வெள்ளாள கவுண்டரு, அவருக்கு எடப்பாடி வெள்ளாள கவுண்டரு, செங்கோட்டை வெள்ளாள கவுண்டரு, மாவட்ட செயலாளர் வெள்ளாள கவுண்டரு, கேண்டிடேட்டு வெள்ளாள கவுண்டரு. இதுக்கு ஒரு பெரிய போலரைசேஷன் கழிஞ்ச முறை இருந்தது.